ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேர்ட் இன்டிமேஷன் ஆஃப் இமார்டிலிட்டி அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு நம்ம இந்த போமோட சம்மரிக்குள்ளே போயிடலாம். இந்த வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ஒரு கிரேட்டஸ்ட் ஒரு ரொமான்டிக் போயட்ஸ் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 7 ஏப்ரல் 1717 வந்து பிறந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கோக்கர்மவுத் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இங்கிலாந்தில் இவர் பிறந்திருக்காரு. இவர் வந்து என்ன நம்புறாருன்னா, ஒரு நேச்சர் வந்து நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு ஆசிரியர் மாதிரி அப்படின்றத இவர் வந்து ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாரு. ஒரு ஹியூமன் மைண்டுக்காக இருக்கட்டும், ஒரு ஹியூமன் சோலுக்காக இருக்கட்டும், இந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கைடு மாதிரி இந்த சோலுக்கும் சரி மைண்டுக்கும் சரி. சோல் மீன்ஸ் இந்த நம்மளுடைய ஆன்மாவும் சரி, மைண்ட்னா நம்ம எண்ணங்கள். இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு டீச்சர் மாதிரி அப்படின்னு வேர்ட்ஸ்வொர்த் சொல்கிறாரு. இவர் வந்து நிறைய ஒர்க்ஸ் வந்து லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. யாரு கூடன்னு பார்த்தீங்கன்னா சாமுவல் டைலர் கால்ரிட்ஜ். இவர் கூட தான். இவர் வந்து எஸ்டி கால்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1798 வந்து நிறைய லிரிக்கல் பேலட்ஸ் வந்து இவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. இவங்க வந்து ஒரு ரொமான்டிக் மூமெண்ட், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் வந்து ஒரு ரொமான்டிக் மூமெண்ட் ஆரம்பிக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஃபேமஸாக இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமஸான ஒர்க்கு, இந்த வில்லியம்ஸ் வேர்ட்ஸ்வொர்த்தோட ஃபேமஸான ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்டன் அபே, த ப்ரிலூட் அண்ட் வேர்ட் இன்டிமேஷன் ஆஃப் இமார்டாலிட்டி. இதெல்லாம் தான் இவரோட இந்த வேர்ட்ஸ்வொர்த்தோட ஃபேமஸான ஒர்க்கு. இவர் வந்து ஒரு இங்கிலாண்டில் வந்து 1843 வந்து ஒரு பொயட் லாரேட் அப்படியே ஆகியிருக்காரு. பொயட் லாரேட்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பிளேஸ் மாதிரி இந்த பொயட் லாரேட் அப்படின்றது. இவர் வந்து 23 ஏப்ரல் 1850 வந்து இறந்துடுறாரு. இதுதான் இந்த ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன். இப்போ வேர்ட் இன்டிமேஷன் ஆஃப் இமார்டாலிட்டி அந்த போயமுக்குள்ளே போயிடலாம். மொத்தமாக இந்த போயமில் பார்த்தீங்கன்னா 11 ஸ்டான்ஸா இருக்குது. இப்போ ஸ்டான்ஸா 1 பார்த்துடலாம். ஸ்டான்ஸா 1ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்ட்ஸ்வொர்த் இருக்கார்ல, அவர் சின்ன வயசில் அவருக்கு இருந்திருக்காரு. அப்போ வந்து நேச்சரை வந்து அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு பெருசாக வளர்ந்துட்டார். பட் சின்ன வயசில் இருக்கிறத வந்து ஞாபகப்படுத்தி பார்க்குறாரு. அப்போ வந்து இயற்கை வந்து ரொம்பவே அழகாக இருந்திருக்கு அவருடைய சின்ன வயசு பருவத்தில். ஆனால் இப்போ வந்து அவரால் அதை என்ஜாய் பண்ண முடியல, ஏதோ குறையுது அப்படிங்கிறாரு. சின்ன வயசில் அவர் பார்த்த நேச்சர் வந்து அவர் நல்லா என்ஜாய் பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக இருந்திருக்கு அப்படின்னு என்ஜாய் பண்ணியிருக்காரு. பட் இப்போ அதே நேச்சர் அப்படியே தான் இருக்குது. பட் அதை அவரால் நோட்டீஸ் பண்ண முடியல. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று குறையுது அப்படிங்கிறாரு. இப்போ 2வது ஸ்டான்ஸால் வந்து பேர்ட்ஸ்லாம் பாடுது. ஒரு ஆடு ஷெப்பர்ட்ஸ்லாம் வந்து ஆடு மேய்க்கிறாங்க. அந்த ஆடுங்கள்லாம் குதித்து விளையாடுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த போயட் வந்து ஒரு ஸ்டில் அந்த சேட்னஸ் ரொம்பவே அவருக்குள்ளே இன்சைட், அவர் உள்ளுக்குள்ளே நிறைய சேட்னஸ் இருக்குது. அந்த பேர்ட்ஸ் பாடுறதா இருக்கட்டும் சரி, அங்கே இருக்கிற நேச்சர், அந்த ஆடுங்க குதிக்கிறதா இருக்கட்டும், அதுங்களெல்லாம் பார்த்து அவரால் என்ஜாய் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று குறையுது அப்படின்ற மாதிரி இதுலேயும் ஃபீல் பண்ணுறாரு. 3வது ஸ்டான்ஸால் நேச்சர் அப்பியர்ஸ் பிரைட் அண்ட் சியர்ஃபுல் எவ்ரிவேர். இந்த நேச்சர், இயற்கை வந்து ரொம்பவே பிரகாசமாகவும் இருக்குது, ரொம்பவே அமைதியாகவும் இருக்குது, பிரகாசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ரொம்பவே சந்தோஷமான விஷயங்களாக இருக்குது. எட் த போயட் cannot recover the magical vision he once had. இந்த எவ்வளோ தான் அது சந்தோஷமாக இருந்தாலும் இந்த போயட், இந்த கவிதை எழுதின வேர்ட்ஸ்வொர்த்தால் திருப்பி அவரோட சின்ன வயசு அந்த மெமரிஸை, பழைய ஞாபகம் அவரால் வருதே தவிர அந்த அப்போ இருந்த மாதிரி அவரால் அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணவே முடியல. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ ஸ்டான்ஸா 4ல் he wonders why the beauty of nature no longer affect him as before. இதில் என்ன சொல்கிறாருங்கன்னா, இதில் வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொம்ப அழகான நேச்சர், இதை என்னால் சின்ன வயசில் அட்மையர் பண்ண மாதிரி, முன்னாடி என்னால் ரசித்த மாதிரி இப்போ என்னால் ரசிக்க முடியல அப்படிங்கிறாரு. he realized that childhood innocence has ஃபேடட் வித் ஏஜ். இப்போ அவர் புரிஞ்சுக்கிறார் ஒரு யதார்த்தத்தை. அதாவது நம்ம சின்ன வயசில் இருந்த நம்ம இன்னசென்ஸ், நம்மளுடைய சின்ன வயசு குணம் வந்து இப்போ நம்மக்கிட்ட இல்லை, நமக்கு ஏஜ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு பிள்ளையாக இருந்திருப்போம். ஸோ நம்மக்கிட்ட இப்போ அது இல்லை. அதனால தான் நம்மளால் இந்த நேச்சரை வந்து அட்மையர் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறாரு. ஸ்டான்ஸா 5, the poet says that every child comes from God with heavenly glory. இந்த போயட் என்ன சொல்கிறான்னா, சின்ன வயசு குழந்தைங்க வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்கா மாதிரி, ஒரு கடவுள்கிட்டருந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அந்த நேச்சரெல்லாம் என்ஜாய் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஆஸ் வி க்ரோ ஓல்டர் வி கிராஜுவலி ஃபர்காட் அவர் டிவைன் ஆரிஜின். இப்போ நம்ம திருப்பி நம்ம வயசாகிடுச்சுன்னா நம்ம பிறந்து வந்த வளர்ப்பையே நம்ம மறந்துடுவோம். நம்மளுடைய தெய்வீக தன்மையை நம்ம மறந்துடுவோம், இழந்துருவோம். சின்ன வயசில் இருந்த சொர்க்கத்தில் இருந்த மாதிரி ஹெவன்லி ஃபீல் நமக்கு பெருசானதும் கிடைக்காது. ஸோ அதனால் நம்ம எந்த ஒரு நேச்சரையும் என்ஜாய் பண்ண முடியாது. இதுதான் போல் அப்படின்னு நினச்சிக்கிறார் அவரே. ஸ்டான்ஸா 6ல் a child naturally reflects purity, truth and heavenly wisdom. இந்த ஸ்டான்ஸா 6ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஒரு குழந்தைங்கிறது வந்து இயற்கையாகவே ரொம்பவே சுத்தமானது, உண்மையானது. அதுக்கிட்ட வந்து ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஒரு ஹெவன்லி விஸ்டம், ஒரு ஞானம் இருக்கும் அப்படிங்கிறாரு. த வேர்ல்டு ஸ்லோலி சேஞ்சஸ் த சைல்ட்ஸ் இன்னசென்ஸ் நேச்சர்.
அடுத்து வந்து இந்த உலகம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக மாறுது. மாறும்போது அந்த சைல்ட்ஸோட இன்னசென்ஸும் மாறுது அப்படிங்கிறாங்க. ஸ்டான்ஸா 7ல் சில்ட்ரன்ஸ் இமிட்டேட் அடல்ட்ஸ் அண்ட் பிகம் இன்வால்வ்டு இன் வேர்ல்ட்லி டியூட்டிஸ். இந்த சின்ன குழந்தைங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெரியவங்களாக ஆகுறாங்க. பெரியவங்களாக ஆகும்போது அவங்களுக்கு வழக்கம் போல் இருக்கிற இந்த வேர்ல்டு சம்பாதிக்கிற டியூட்டிஸு, குடும்பத்தை பார்க்குறது அந்த மாதிரி ஆயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த நேச்சருன்றதை ஒன்றே என்ஜாய் பண்ண முடியாமல் போயிடுது. their spiritual brightness gradually disappears. அவங்களுடைய அந்த சின்ன வயசில் இருந்த அந்த தெய்வீக ஒளி கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போயிடுது அப்படிங்கிறார் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். ஸ்டான்ஸா 8ல் the poet praises children for their imagination and natural godness. இந்த போயட் வந்து வேர்ட்ஸ்வொர்த் வந்து குழந்தைங்களை வந்து ஒரு ப்ரைஸ் பண்ணுறாரு. அவங்கள வந்து ஒரு பெரிய ஒரு இடத்துல வச்சு எழுதுகிறாரு. என்ன எழுதுறாருன்னா, அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இயற்கையின் படைப்பு அப்படின்னு அவருடைய கற்பனையில் வந்து அவர் எழுதுகிறாரு. he believes they are closer to heaven than adults. அந்த அடல்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைங்க வந்து அடல்ட்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களாம் ஒரு ஹெவனுக்கு வந்து சொர்க்கத்துக்கு வந்து ஒரு நெருக்கமானவங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அப்போ அந்த சின்ன வயசில் வந்து அந்த இயற்கையை அந்த ரசித்த விதம், அந்த ஓடைகளாக இருக்கட்டும், அந்த இயற்கை வளங்களாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், ஒரு மூணாக இருக்கட்டும், இதெல்லாம் ரசித்த விதம் வளர வளர அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ஸோ வளர்கிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் ஹெவனுக்கு வந்து க்ளோஸராக இருந்திருக்காங்க. வளர்ந்ததுக்கப்புறம் நார்மலாகிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்டான்ஸா 9ல் ஈவன் தோ சைல்டுஹுட் இஸ் கான் மெமரிஸ் ஆஃப் இட்ஸ் ரிமைன். என்ன சொல்கிறாங்க, இருந்தாலுமே அந்த குழந்தை பருவன்றது போயிடுச்சு, ஆனால் அதில் இருக்கிற நினைவுகள் மட்டுமே மீதம் இருக்குது அப்படிங்கிறாரு இந்த 9th ஸ்டான்ஸாவில். தீஸ் மெமரிஸ் கிவ் ஹோப், ஸ்ட்ரென்த் அண்ட் கம்ஃபர்ட் த்ரூ அவுட் லைஃப். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நினைவுகள் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, ஒரு வலுவை கொடுக்குது, ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது. கடைசி நம்ம லைஃப் இறுதி வரைக்கும் இது வந்து ஒரு நினைவுகளாகவே இருக்கும். நமக்கு ஒரு ஹோப் கொடுக்கும், ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். இது வந்து நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும் அப்படிங்கிறாரு இந்த 9th ஸ்டான்ஸாவில். இப்போ ஸ்டான்ஸா 10க்கு பார்க்கலாம். நேச்சர் கண்டினியூ டு இன்ஸ்பயர் த ஹியூமன் ஹார்ட் வித் பீஸ் அண்ட் விஸ்டம். இயற்கை வந்து திருப்பி தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது, தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதோடைய ஹியூமன் ஹார்ட், மனிதனுடைய இதயத்தையும் அவனுடைய நிம்மதியான ஞானத்தையும் நேச்சர் வந்து கொடுக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஸ்டான்ஸா 10ல். த போய்ட்ஸ் லேர்ன்ஸ் டு அப்ரிஷியேட் நேச்சர் இன் அ டீப்பர் அண்ட் மோர் thought out way. இந்த போயட் வேர்ட்ஸ்வொர்த் வந்து கற்றுக்கிறாரு என்னென்னா, இந்த நேச்சரை வந்து பாராட்டுறதுக்கு வந்து கற்றுக்கிறாரு. அவர் மோர் தாட்ஃபுல் வே, ஒரு புனிதமான வேலை வந்து ஒரு அர்த்தமுள்ள வேவில் வந்து அந்த நேச்சரை வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஸ்டான்ஸா 11 த போயட் அக்செப்ட்ஸ் தட் சைல்டுஹுட் கெனாட் ரிட்டர்ன். கடைசியாக இந்த 11வது ஸ்டான்ஸாவில் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் புரிஞ்சுக்கிறாரு, நம்மளுடைய குழந்தை பருவம் வந்து திருப்பி வராது. இட்ஸ் கெனாட் ரிட்டர்ன், அது வந்து திருப்பி வரவே வராது. He ends with gratitude, believing that memories, faith and nature continue to inspire the human soul. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கடைசியாக இந்த 11th ஸ்டான்ஸா முடியும் போது ஒரு நன்றி உணர்வோடு முடிக்கிறாரு. இந்த மெமரிஸை வந்து ரொம்ப நம்புகிறாரு, நினைவுகளை ரொம்ப நம்புகிறாரு. நேச்சர், இயற்கையை வந்து திருப்பி கண்டினியூ ஆகும். ஒரு ஹியூமன் சோல், மனிதனோட எண்ணத்துக்கு வந்து மனிதனோட உடம்புக்கு தான் சாவு இருக்குது, மனிதனோட எண்ணத்துக்கு சாவு இல்லை. அவன் திருப்பி இறந்ததுக்கப்புறம் அந்த சொர்க்கத்தில் விட அவனோட ஆன்மா வந்து அந்த மெமரிஸை வந்து என்ஜாய் பண்ணுவான். அந்த சைல்டுஹுட் பருவத்துக்கு வந்து அவன் திருப்பி போவான் அப்படின்ற மாதிரி இந்த போயமை முடிச்சிருக்காரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். இந்த 11 ஸ்டான்ஸாகவும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே காய்ஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.